VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. வணக்கம் சார். வணக்கம். அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி 28+1 கொடுத்துருக்காங்க. இப்போது நேற்றிலிருந்து இந்த அடுத்து காங்கிரஸ் வந்து எந்த தொகுதியெலாம் பெற போகிறாங்க, திமுக கூட்டணி காங்கிரஸ் உருவானது எப்படிலாம் தாண்டி முக்கியமாக இது அப்படியே தாவேகா பக்கம் திரும்பி நீங்கள் தான் இலவு காத்த கிளி, ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, எப்படியாச்சும் விஜய் கூட நிறைய இடத்துல பேசியிருந்தார், நான் வீசின குண்டு எல்லா இடத்துலையும் வெடிச்சிட்ருக்கு சிஎம் சார்ன்ட்டு. ஆனால் கடைசியாக காங்கிரஸ் திமுக பக்கமே திரும்பிட்டாங்க. உண்மையிலேயே இந்த விஷயத்தில் தாவேகா எந்த அளவுக்கு முயற்சி பண்ணாங்க, எந்த இதில் தாவேகா மிஸ் பண்ணிட்டாங்க சார்? நீங்கள் ஒரு ஆள் தான் கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டிருக்கீங்க அந்த மேட்ரை. மற்றவங்களாம் அந்த சைடு செப்பரேட் இந்த சைடு செப்பரேட்னு பேசியிருக்காங்க. ஒரு கட்சி கூட்டணிக்கு வருவதற்காக முயற்சி செய்வதுன்றது தப்பே கிடையாது. தாவேகா அந்த மாதிரி காங்கிரஸை ட்ரை காங்கிரஸ் தான் தாவேகா ட்ரை பண்ணிச்சு, அதனால் அது ஒரு தப்பு கிடையாது. அதே மாதிரி தாவேகா என்டிஏ பேச்சுவார்த்தை போச்சு, நம்மளே பல தடவை பேசியிருக்கோம், அதை அவர் முடிச்சிட்டு வந்துட்டார். அதே மாதிரி காங்கிரஸ் திமுக முடிச்சிக்கிட்டு வெளியில் போடலான்னு பார்த்தாங்க, விடலை. அதனால் இதெல்லாம் வச்சுக்கிட்டு கிண்டல் பண்ணி இலவு காத்த கிளினா, நீங்களாம் இலவு காத்த கிளியா இப்படி இப்படிலாம் இருந்துக்கிறீங்கன்றது பழைய வரலாறுலாம் எடுத்தால் தெரியும். 2014 இவங்க யார் தனியாக தான் நின்னாங்க, காங்கிரஸ் தனியாக போயிடுச்சு. 2016 அதான் கதி. அதனால் இன்றைக்கி இருக்கிறத வச்சுக்கிட்டுலாம், இன்றைக்கி இருக்கிற பத்திரிகையாளர், இன்றைக்கி இருக்கிற அரசியலாளர், இன்றைக்கி இருக்கிற அரசியல் விமர்சகரை வச்சுக்கிட்டு இந்த கதையெல்லாம் உருட்டுறது. அதனால் இது அப்படி கிடையாது. நீங்கள் காங்கிரஸு தாவேகா கூட்டணி பீகார் எலெக்ஷனுக்கு பிறகும் இவர்கள் திமுகவோட இருக்கணும்னு தான் விருப்பப்பட்டு தான் ரொம்ப மரியாதையெல்லாம் போய் கை கட்டலான்னு நின்னாங்க. குழுலாம் போட்டு போய் சொன்னாங்க. ஜோடங்கர்லாம் அப்போ ரொம்ப பவ்யமாக போய் நின்று அப்போ லெஃப்ட் ஹேண்டில் இவங்க டீல் பண்ணாங்க, பார்த்துக்கலாம் போ அப்படின்னு. கரெக்டாக அங்கே என்டிஏ பேச்சுவார்த்தை கட்டாகி விஜய் நான் தனியாக தான் நிற்க போகிறேன்ற மாதிரி அறிவித்த உடனேயே தலைகீழாயிடுச்சு மேட்ரு. உடனே இவர் பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாம் பேசி, ராகுல் பேசி இந்த பேச்சுவார்த்தை ஜாஸ்தி ஆயிடுச்சு. இவர்கள் ஆரம்பத்தில் ரொம்ப தென்னாவிட்டு வந்தாங்க, போனால் போட்டோம் நீ எங்கே போய்ட போகிற அப்படின்ற மாதிரி. ஆனால் போக போக இந்த பேச்சுவார்த்தைகள் வலுக்கிறது. ராகுல், பிரியங்கா, கேசி வேணுகோபால், சோடங்கர், இங்கே மாணிக் தாக்கூர் எல்லாருமே ஒரு டீமே இதில் ரெடியாக இருக்காங்க. நம்ம இவங்களோட போனால் தான் கரெக்டாக இருக்குன்றாங்கன்றோன்னா இவருக்கு கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சிது. அதற்கு பிறகு இன்னும் கொஞ்சம் உண்மை, இந்த விவேக் சொல்லுவானே உண்மையை சொன்னேன் அப்படின்னு, அந்த மாதிரி உண்மை தெரிஞ்சவொன்னே இன்னும் பயந்துட்டாங்க. அதுக்கு பிறகு இந்த கேப்பில் தான் இவர்கள் பேசி வலுவாக இப்போ பிரியங்காலாம் சொன்னது என்னென்னா, காங்கிரஸ் தாவேகா கூட இருக்கிறது தான் கரெக்டு. ஒவ்வொரு தடவையும் தமிழ்நாட்டை தாண்டி தேர்தல்னு சந்திக்க போனால் பாஜக கையில் எடுக்கிற ஆயுதமே இவர்கள் சனாதனத்துக்கு எதிரான திமுகவோட கூட்டணி வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில். அவர்கள் நம்முடைய இந்து தர்மத்தையே கேள்வி கேட்குறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, அழிக்கணுன்றாங்க. அப்படிப்பட்டவரோட கூட்டணி வச்சுருக்காங்க. காங்கிரஸுக்கு அவங்க ஓட்டு முடிச்சு விட்றாங்க. இல்லை சார், எனக்கு சந்தேகம்னா, நீங்கள் சொல்கிறீங்க ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தியில் ஆரம்பித்து இங்கே இருக்கக்கூடிய மாணிக்கம் தாக்கூர் வரைக்கும் தாவேகா கூட்டணி பக்கம் போகணுன்னு தான் அவனுடைய விருப்பமாக இருந்துச்சுன்ட்டு. ஆனால் காங்கிரஸிலிருந்து அதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது, வெளிப்படையாக ஆதரவாக பேசினாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி போய் விஜயை தனிப்பட்ட முறையில் சந்திச்சுட்டு வந்தார்ன்ற வரைக்கும் இருக்கும்போது தாவேகாவிலிருந்து எந்த மாதிரியான முன்னெடுப்புகளை எடுத்தாங்க? ஏன்னா காங்கிரஸ் விரும்புகிறாங்க, ஓகே, அவங்க ஒரு ஒன் ஸ்டெப் வெளிப்படையாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் தாவேகாவிலிருந்து இது சம்மந்தமாக வெளிப்படையாக யாரும் பேசவும் ஆரம்பிக்கல. மறைமுகமாக நான் போட்ட குண்டு வெடிக்குதான்னு மட்டும் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பேசுகிறாரு. தாவேகான்றது இன்றைக்கி தனிமையில் இருக்கும் வெற்றி கழகம், இன்னொன்று நடத்தினா தண்டகர்மாந்திர வெற்றி கழகம், இப்படி பல வச்சுக்கலாம். அந்த வேற என்ன நீங்கள் கேட்குறது பேச சொல்கிறேன். தண்டகர்மாந்திர மாதிரி இருந்ததுனால தான் விட்டாங்க. நான் சொல்கிறேன், அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. நீங்கள் கேட்டது நல்ல கேள்வி. இவ்வளோ முயற்சிகள் எடுத்து இவ்வளோ பேசுகிறாங்க. பிரியங்காலாம் இந்த காரணத்தை வலுவாக வைக்கிறாங்க. நம்ம இனியாவது நம்ம தன்மானத்தோடு இது பண்ணலாம், இவங்களோட சேர்ந்து நமக்கு பேர் தான் கெட்டு போகுது. தாவேகா கூட போனால் நமக்கு ஈக்குவல் ஷேர் கிடைக்கும். இப்போ உள்ளாட்சிகளில் பெரிய இடத்துல கிரவுண்ட் லெவலில் காங்கிரஸை மறுபடியும் கொண்டு போக முடியும். பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நமக்கு நல்ல சீட்டு கிடைக்கும். இப்படியே கேரளா, பாண்டிச்சேரி செகண்ட் பிளேஸ் அல்லது ஆட்சியை பிடிக்கலாம். இன்னொன்று பார்லிமெண்ட் எலெக்ஷனில் விஜய் கூப்பிட்டு ஒரு தென் மாநிலங்களில் ஒரு ரவுண்ட் அடிக்கலாம். இந்த மாதிரி பல இது பண்ணி பேசுகிறாங்க. இவர் சைடில் விஜய் மட்டும் தான் பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் கேட்டிங்கல்ல, அந்த மாதிரி என்ன சார் வியூக வகுப்பாளர் இருக்காங்க, அடுத்து வியூக மேலாண்மை பொதுச் செயலாளர்ன்ட்டு ஒருத்தர் இருக்காரு. ஏங்க பேர் மட்டும் போதுமாங்க? நீங்கள் ஒரு பெரிய கம்பெனியுடைய ஒரு ஹெட்டு, அவனே பயங்கரமாக இருப்பான். சிஇஓ சேர்மன்லாம் தாண்டி அவங்களுக்கு கீழே இருக்க ஹெட்டே பார்த்தீங்கன்னா வேறு ஒரு கம்பெனியில் போய் நல்லா பேசுவோம். இன்னொரு கம்பெனி மொக்க கம்பெனி, அந்த கம்பெனியுடைய சேர்மனு சிஇஓ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. அவன் போய் சாதாரணமாக அந்த ஹெட்டு பேசுகிற கூட அவனால் பேச முடியாது. ஏன்னா நிறுவனம் நீண்ட கால இது, அவங்க சந்தித்த விதம், அவங்க சந்தித்த ஆட்கள், அனுபவம், அந்த மாதிரி பல விஷயம் இருக்குது. அந்த மாதிரி தான் இது.
நீங்கள் பேர் வச்சுட்டா மட்டும் போதுமா? பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், அவர் எதுக்கு பொதுச் செயலாளர்? அவர் அரசியலில் ஏதாவது தெரியுமா அவருக்கு? மேடையில் மைக்கை பிடிச்சி பயங்கரமாக பேசுவாரா? இல்லை அவர் வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து இன்றைய அரசியல் அலசுவாரா? இல்லை என்ன பண்ணுவார் அவர்? ஆனாலும் அவர் வந்து கட்சிக்கு பொதுச் செயலாளர். அவரும் துரைமுருகன் ஒன்றாயிடுவாங்களா? அவரும் எடப்பாடி பழனிசாமி ஒன்றாயிடுவாங்களா? அப்போ இந்த வித்தியாசம் தெரியுதா? இதுதான் கட்சிக்குள்ளேயும் எதிரொலிச்சது. ராகுல் காந்திகிட்ட விஜய் பேசுகிறாப்புல, பிரவீன் சக்கரவர்த்தி இவங்களை வச்சு பேசுகிறாரு. ஆனால் அதை தாண்டி நீங்கள் அடுத்தடுத்த கட்டம் அவங்கள டாமினேட் பண்ணி அந்த கூட்டணியை தக்க வைக்கிற ஏற்பாடு பண்ணணும். ஏன்னா ஜனநாயகனுக்கு ஆதரவாக ராகுல் காந்தி ட்வீட்லாம் போட்டார். யாருக்கு ஆதரவா? ஜனநாயகன் படம் அது ரிலீஸ் தள்ளி போனது முதலமைச்சர் கூட போட்டார். அதுக்கு என்ன பண்ண சொல்கிறீங்க? அது பிஜேபி அட்டாக் பண்ணுறதா நினச்சி போட்டாங்க. அதை விட்டுருங்க. ராகுல் காந்தி மை டியர் பிரதர்லாம் தூக்கி விட்டார். மோதல் முட்டிட்டு போகுது. ராகுல் உறுதியாக இருக்காரு. இந்த இடத்துல நீங்கள் சொல்கிற மாதிரி தாவேக்கா உள்ளே வந்து ஒரு கேம் ப்ளே பண்ணியிருக்கணும். அதை மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் யார் ப்ளே பண்ணானா முதல்ல ஆய் ஊய் போ பார்த்துக்கலாம் போ எங்கே போகிற ஆய் ஊயின்னு பண்ணியிருந்த டிஎம்கே பயந்து போச்சு. பயந்து போய் செல்வ பிறந்தையை கூப்பிட்டு பேசுகிறாங்க. அவர் பதைக்கிறார். ஏன்னா அவருக்கு லாப நஷ்டம்லாம் இங்கே இருந்தால் தான். அப்படியே தாவேக்கா மாற்றினா செல்வ பிறந்த பதவியே போயிடும். அதனால் அவருக்கு எல்லா வகையிலையும் பார்த்தா திமுக பெரும் லாபம் பல வகைகளில். அப்போ அவர் பதறி போய் என்ன பண்ணுற என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு. அவருக்கு முடிஞ்ச அளவு கேசி வேணுகோபாலை கூப்பிட்டு வர முதல்ல கேசி வேணுகோபால் வர்றப்போ இவர் என்னென்னமோ கெஞ்சிறாரு. பார்க்க முடியாதுன்னு போயிடுறாரு கேசி வேணுகோபால். இங்கே இவங்க என்ன உருட்டுறாங்கன்னா பத்திரிகையாளரில் வச்சுக்கிட்டு கேசி வேணுகோபால் ஏதோ கேட்ட மாதிரியும் சிஎம் பார்க்க மறுத்த மாதிரியும் ஒரு உருட்டுனாங்க. ஆனால் மறுத்துட்டு போனது கேசி வேணுகோபால். அதுக்கப்புறம் மறுபடியும் செல்வ பிறந்தையை பிடிச்சி இவங்க திட்டினோன்னா அவர் துள்ள துடிக்க போய் கெஞ்சி கூத்தாடி. சார் ஆனால் இங்கே மேக்ஸிமம் நீங்கள் சொல்கிறீங்க இந்த இடத்துல. ஆனால் இந்த இடத்துல ஒரு கட்டம் வரைக்கும் இப்போது திமுக வந்து காங்கிரஸ் வந்து அதிகமான தொகுதிகள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லாமல் கூடுதல் தொகுதிகள் எதிர்பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட 41 தொகுதிகள் எதிர்பார்க்குறாங்கன்னு வந்துச்சு. அடுத்து 35 தொகுதிகள் வந்துச்சு. அடுத்து வந்து திமுக வந்து 25 தொகுதிகளில் வந்து உறுதியாக இருக்காங்க அப்படின்ற நிலைமை தாண்டி இன்றைக்கி வந்து 3 தொகுதிகள் எக்ஸ்ட்ரா கொடுத்து 28 தொகுதிகள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி கேசி வேணுகோபால் தான் வந்து மறுத்துட்டு திமுக பயந்துருச்சுன்னா திமுக இந்நேரம் அவங்க எதிர்பார்த்த தொகுதிகளுக்கு அட்லீஸ்ட் ஒரு கிட்ட ஒரு 2 தொகுதிகள் குறைச்சி கொடுத்துருக்கணும். இல்லையே திமுக ஆல்ரெடி சொன்ன தொகுதிகளில் ஒரு 3 தொகுதிகள் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இன்னொன்று சிஎம் ஒரு கட்டத்தில் காங்கிரஸ் வந்தா இருக்கட்டும், இல்லைன்னா அவங்க முடிவு எடுத்துட்டா அவங்க போட்டோம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாருன்றது அவர் மனசுக்குள்ளதெல்லாம் எடுத்து எழுதி போடுவீங்களா? சொன்னார் அன்னாரிவாளத்தில் இந்த மீட்டிங் நடந்ததுலாம் சில சோர்ஸ் மூலியமா தெரிய வருது சார். ஆரம்பத்தில் இதே திமுர்த்தனத்தில் இருந்தாங்க, போனா போட்டோம் போ அப்படின்னு. இவங்க அப்படிப்பட்ட ஆளுங்க தானே. இந்த டீமு ஸ்ட்ராட்டஜி டீமு 2016 ஊற்றினவங்க தானே. இவங்க திருமாவளவன் வெளியே துரத்தி விட்டு தனியாக நின்று நம்ம ஜெயிப்போம் இவங்கள நம்பிக்கை இவங்கள கவுந்தாங்கல்ல, அந்த மாதிரி டீம் தானே இது. அதுக்கப்புறம் தான் தெரியுது இது வந்து காங்கிரஸ் இல்லைன்னா திமுக உளவியல் ரீதியாகவே பலமிழந்த கட்சியாக மக்கள் நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை சார், என்னன்னா ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, கேசி வேணுகோபால் சுருக்கமாக கேளு. இல்லை எல்லாரும் விரும்பி, ஆனால் இங்கே வந்து திமுக பயந்ததுனால வந்து கூட்டணிக்கு போயிட்டாங்க. என்னை பேச விட்டா நான் சொல்லுவேன். நான் தான் சொல்லிட்டு வரேன். இவர்கள் தென்னாவட்டா திமுறாக இருந்தாங்க. அங்கே ராகுல் காந்தியிலேருந்து பிரியங்கா வரைக்கும் இவ்வளோ தூரம் உறுதியாக இருந்தாங்க. இவங்க பக்கம் வர ஐடியாவே இல்லை. ஆட்சியில் பங்குன்றது காங்கிரஸ் கேட்கவே இல்லை. இதெல்லாம் கேட்குற பத்திரிகாரனுங்க உருட்டுனது அவங்க கேட்கல. அவங்க கூடுதல் தொகுதி வேணும். ஏன் கூடுதல் தொகுதி கேட்டாங்கன்னா 20 கொண்டு போய் நிப்பாட்ட ட்ரை பண்ணாங்க. இது தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு 45 வேணும், 41 வேணும் குறைந்தபட்சன்றதில் உறுதியாக இருந்தாங்க. ராகுலும் அந்த இதில் அவங்களுடைய நோக்கம் என்ன, தரமாட்டாங்க, நம்ம தாவேகா போயிடலான்றதில் தான் இருந்தாங்க. தாவேகா போயிட்டால் இந்த மாதிரி லாபங்கள்லாம் இருக்குன்னு இதெல்லாம் ஒரு கட்டத்தில் தெரிஞ்சா பிறகு தான் இவங்களுக்கு பயம் வருது. பயம் வந்தோன்னா செல்வ பிறந்தையை வச்சு ட்ரை பண்ணுறாங்க. ஆமாம், ஒன்றும் நடக்கலை. அதுக்கப்புறம் தான் சிதம்பரத்தை பிடிக்கிறாங்க. சிதம்பரத்தை பிடிச்சோன்னா சிதம்பரத்தை வச்சு சோனியாவை மூவ் பண்ணி. நீங்கள் சொல்கிற விஷயம் அப்படியே உள்டாவே இருக்கா சார்? சிதம்பரம் சாதித்த சிதம்பரம் அதெல்லாம் போட்டாங்களே, பார்க்கலையா? கிறிஸ்துவோடங்கிற பேச்சுவார்த்தைக்கு வேணான்னு திமுக சொன்னனால தான் ப. சிதம்பரம் உள்ளார வந்தாரு. அதுவும் ராகுல் சோனியா காந்தி அவருடைய பர்மிஷன் வாங்கிட்டு யார் கையெழுத்து போட்டு முடிச்சு விட்டது? செல்வ பெருந்தகை. சோடங்கர் தான் சைன் பண்ண முடியும் சார். அந்த லெட்டர் அந்த சோடங்கர் ஒத்துக்கிட்டாதான் நீங்கள் சைன் பண்ண முடியும். சோடங்கர் தான். யார் நின்னா? சிதம்பரமா நின்னாரு. இங்கே என்ன பிரச்சனைனா திமுக பயந்ததும் இந்த விஷயங்களை வெளியில் அப்படியே இவங்க கதை தான் தெரியும்ல, உள்ளுள்ள காலை விட்டு வெளியில் இந்த வின்னர் படமாக நிமித்திட்டு இருப்பாங்களே இவர்கள். அதுக்கப்புறம் கெஞ்சி கூத்தாடினது சோனியாவை பிடிச்சி, சோனியா மூலிமா இவர் செல்வ பிறந்தகையை வச்சு இவரை நம்ம கார்கேவை பிடிச்சி பேசி ப. சிதம்பரத்துக்கு ஒரு பர்சனல் இதுவே இருக்குது, அஜெண்டாவே. 2028 ஒரு எம்பியை மறுபடியும் ரினியூவல் ஆகணும்னா திமுக ஒத்துக்குச்சு. அதுக்கும் 2 ராஜ்யசபா, ஒன்று கிடையாது. இப்போ 1, 28 1 சைலண்ட்டாக வச்சுருக்காங்க. அப்போ அதுக்கு ஆகணும். இது எல்லாத்துக்கும்னா தாவேகால போனால் வேலைக்கு ஆகாது. இன்னொன்று ராகுலுக்கும் சிதம்பரத்துக்கும் ஆகாது. அப்போ ராகுல் கை இங்கே தமிழ்நாட்டில் ஓங்குச்சுன்னா சிதம்பரம் தாவேகா இவங்களாம் வந்தாங்கன்னா அந்த டீம் நல்லா தலையெடுத்துரும். மாணிக் தாக்கூர் இதெல்லாம் சுதர்சனம் எல்லாமே வந்துடுவாங்க. அப்போ அந்த வகையிலையும் அவருக்கு பிரச்சனை. அதெல்லாம் சேர்த்து தான்
அவர் போய் சோனியாட்ட பேசி நம்ம வந்து இவர்கிட்டையும் கேட்குறாங்க கருத்து, அவரையும் சொல்ல வைக்கிறாங்க கார்கேவையும். நான் பக்கத்து ஸ்டேட்டுன்ற முறையில் சொல்கிறேன், நம்ம கட்சி கூட இருக்குன்னா திமுக கூட இருந்தால் தான் பெட்டர் அப்படின்னு. இது என்னன்னு பார்த்தா இவர்கள் எல்லோருமே சுயநலம். இவர்கள் எல்லோருக்குமே 10 எம்எல்ஏ 15 எம்எல்ஏ பழைய ஆட்களே நிற்கணும், அவங்களுக்கு ஜெயிக்கணும். சிதம்பரத்துக்கு இது எக்ஸ்டெண்ட் ஆகணும். இது எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக காங்கிரஸை கொண்டு போய் பலி கொடுத்துட்டாங்க. இதை விட நல்ல வாய்ப்பு காங்கிரஸுக்கு இனிமேல் கிடைக்காது. தாவேகா கூட 2029 இருக்கே சார். அதெல்லாம் அப்புறம் சூழ்நிலை எப்படி இருக்குமோ தெரியாதுங்க. எப்போவுமே ஒன்ஸ் மிஸ் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் அது மறுபடியும் கிடைக்குமான்னு தெரியாது. 96ல் மூப்பனார் வந்து வைகோவை பார்க்குறாரு, ஒத்துக்கல, அப்போ மிஸ் பண்ணார். அதுக்கப்புறம் கிடைச்சதா அவருக்கு வாழ்க்கையில் 2வது 3வது 4வது எடுத்துக்கு போயிட்டார். அதனால் வாய்ப்புகள் கதவு தட்டும்போது எவன் பிடிச்சிக்கிறானோ வேறு ஆள். கலைஞர் பிடிச்சிக்கினாரு வேறு லெவலு. அங்கே போய் பேசி கெஞ்சி கூத்தாடி அதுக்கப்புறம் பிறகு தான் பேசி ஒத்துக்க வச்சு சைன் பண்ண வச்சாங்க. ராகுல் எனக்கு என்னன்னு போயிட்டார். இதுக்கப்புறம் நம்ம பேச்சை கேட்கலன்ட்டு அவர் கழட்டிட்டார். சோடங்கர் முடியாதுன்னு அவரை மிரட்டி தான் அவரை இது பண்ண வச்சாங்க. 27 சீட்டு சொல்லிக்கிறாங்க. சிதம்பரம் வந்ததுக்கு பேசி நான் வந்து இது பண்ணி பேசிக்கிறாங்க, ஒரு சீட்டு எக்ஸ்ட்ரா சேர்த்து கொடுங்கன்னு. 28 + 1. இதில் கோத்து என்னென்னா 7-8 தொகுதி தான் பழைய தொகுதி கொடுக்குறாங்க, மீதி எல்லாம் மாற்றுறாங்க. வேட்பாளர் முதற்கொண்டு பட்டியல் அவங்க தீர்மானிக்கிறாங்க, யார் நிற்கணும் யார் நிற்கக்கூடாதுன்னு. பலருக்கு சீட்டு கொடுக்கக்கூடாதுன்னு இவங்க சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு காங்கிரஸை முற்றிலும் கையில் எடுத்துட்டாங்க. அதை தான் அவர் அப்படின்னாரு. இது இல்லாமல் நம்ம இவர் விடுதலை சிறுத்தைகள் அவர் மாப்பிள்ளைகிட்ட போய் ஏதோ கேட்டுக்கிறாப்புல, மாப்பிள்ளை ஏதோ படம் காட்டிக்கிறார் போல், காட்டி அவரையும் வழி கொண்டு வந்துட்டாங்க. 6 தொகுதி தான். இல்லைன்னா சொல்லுங்கள், ரவிக்குமார் தலைமையில் விடுதலை சிறுத்தைகளை ரெடி பண்ணிடுறோன்ற அளவுக்கு போயிருக்காங்க. இன்றைக்கி அவரும் 6 தொகுதிக்கு ஒப்புக்கொள்கிற நிலைமை. இதெல்லாம் விட கொடுமை அந்நியார் தான். 10ன்னாங்க, அங்கே 12 + 1, இங்கே 10 + 1. ஆனால் அங்கே ஆர்எஸ்சி, இங்கே தட்கல். உடனடியாக ராஜ்யசபா. தம்பி தேசிய முற்போக்கு திராவிடர் கழகன்றதுனால உடனே ஓடியான்ட்டாங்க. இங்கே 10ன்னாங்கல்ல, இப்போ வேலு பல்ட்டி அடிக்கிறார், அண்ணி 6 தான் தரேன்றாங்க. இன்னும் 6 காங்கிரஸ் வந்துடுச்சு இல்லை, அதான் 6. காங்கிரஸ் வந்தாலும் 10ன்னீங்களே, நான் என்ன பண்ணுறது மேலே அப்படி. இப்போ வேறு என்ன பண்ண முடியும்? 6 தொகுதி. சரி, ஓகே சார். இப்போது திமுக கூட்டணி ஓகே ஓரளவுக்கு ஒன்றா இருக்குது. அப்படி மதிமுக 4 தொகுதி தான், உதயசூரியன். அதனால் அவங்க அணி மாறலாமான்னு யோசிச்சுட்ருக்காங்க, என்டிஏ கூட்டணி போகலாமான்னு யோசிச்சுட்ருக்காங்க. ஓகே சார். திமுக கூட்டணி ஓரளவுக்கு இப்போது தொகுதி பங்கீடு ஒவ்வொரு கட்சியாக சந்தித்து ஒப்பந்தம் கையெழுத்தாகிட்டு இருக்கு. இல்லை தாவேக்கா அடுத்து அவங்களுடைய ஃபியூச்சர் எதை நோக்கி இருக்க வேணா, மக்களுடன் கூட்டணி அப்படின்றதும். தாவேக்கா நிலைமை என்ன ஆயிடுச்சுன்னா, நான் சொன்னது கோச்சிங்களா தண்டகர் மாந்திர கழகம்னு, எந்த வித மூமெண்ட்டும் அவங்கள்ட்ட இல்லை. ராகுலை பார்த்து என்னங்க இந்த மாதிரிலாம் பேசிட்டு இப்படி பின்வாங்குறீங்க, நம்ம இப்படி பண்ணால் இது மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு பேசி அவர் இவங்கள மீறி ஓவர்டேக் ஒர்க் பண்ணியிருந்தா இந்த கூட்டணி நின்றுருக்கும். கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவே இன்னும் அமைக்கப்படாமல் இருக்குன்றதே ஒரு பெரிய டிராபேக்காக சொல்லுவாங்க. கூட்டணினா என்னன்னு தெரியாது அவங்களுக்கு, அப்புறம் பேச்சுவார்த்தை குழு வேறு. எத்தனை குழு போட்டு என்ன ஒர்க் நடந்திருக்குது? விஜய் அவர்கள் முதல் தடவை பேசும்போதே சிஎம் ஸ்டாலின் சார் உங்கள் கூட்டணி கணக்குகள் வந்து தவிடுபடியாக்கும்னு பேசினார். இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்காரு. நான் ஆட்சியில் பங்குன்ற போட்ட வீசின குண்டு எல்லா பக்கமும் வெடிச்சிட்டு இருக்கு, உங்கள் தூக்கத்தையே கலைச்சிருக்குன்னு வரைக்கும் பேசினாரே சார். பேசிட்டு என்ன புண்ணியம்? நடைமுறையில் யார் சாதிக்கிறா? பேசினே போக வேண்டியதான். காதில் டால்டா ஊற்றிட்டாங்க, அது இது கண்டதை பேசின்னு உருட்டின்னு போக வேண்டியதான். என்ன சாதிச்சிங்க? விருப்ப மனு கொடுத்தீங்களே, திரும்ப வந்துச்சா? எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க திரும்ப? அப்படியே நம்ம சுண்டல் விற்கிற மாதிரி விற்றீங்களே, திரும்ப எவ்வளோ வந்துச்சு? 1 லட்சம் போச்சு. இன்ன வரைக்கும் அந்த புதுசாக சேர்ந்த பத்திரிகை வரையும் உருட்டினாங்க. உலகத்திலே 1 லட்சம் விருப்ப மனு கொடுத்த ஒரே கட்சி இந்த கட்சியாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாம் சுண்டல் வைக்கிற வாங்குற மாதிரி வாங்கி போய் ராக்கெட் செஞ்சு விட்டுனுக்குறான். எத்தனை திரும்ப வந்துச்சு? ஏதாவது தகவல் இருக்கா? தகவல் இல்லை. திரும்ப வந்ததில் எத்தனை பேர்கிட்ட இவங்க நேர்காணல் பண்ணாங்க? அதான் சார் சொல்ல வரேன். ஏற்கனவே ஒரு உத்தேசமாக வேட்பாளர் பட்டியல் வந்து ரெடியாக இருக்குது. அந்த பட்டியலில் இருக்கவங்களை மட்டும் வந்து விஜய் வந்து நேர்காணல் செய்ய போகிறாருன்ற இதெல்லாம் உருட்டுறதுங்க. நான் கேட்ட பதில் சொல்லுங்கள். விருப்ப மனு கொடுக்குறோம், அதை வாங்கிட்டு போகிறவன் ஃபில் பண்ணி 10,000 ரூபா கட்டி நான் வேட்புமனு தாக்கலுக்கு இந்த இடத்துல நிற்க போகிறேன்னு கொடுப்பான். அதை வாங்கி வச்சு அவங்கள வர வைப்பாங்க. முக்கியமான நிர்வாகிகள் மட்டும் சில பேர் போட்டு ஃபோட்டோ போட்டுருந்தாங்க. அது நான் தானே உங்களுக்கு யார் தொகுதி வாரியாக சொல்கிறேன். வில்லிவாக்கம் ஆதவர்ஜுனா, பெரம்பூர் விஜய், டி நகர் புஷியானந்த், அம்பத்தூர் ஜேசிடி பிரபாகரன், எழும்பூர் ராஜ்மோகன், மயிலாப்பூர் வெங்கட்ராமன், துறைமுகம் அருண்னா அந்த இது அரிய வகை ஏழைகள் இருக்காங்களே, வேல்ஸ் அந்த அருண், அப்புறம் மரிய வில்சன், அவரும் இங்கே சிட்டிக்குள்ளே நிற்கிறாரு, 1000 விளக்காக நிற்கிறாரு. அதுக்கப்புறம் அருண்ராஜ் திருச்செங்கோட்டில் நிற்கிறாரு. விஷ்ணு ரெட்டி, அவர் முதல்ல டி நகர் நிற்கிறதா இருந்தது,
இப்போ என்ன தொகுதின்னு தெரில அவர். அப்புறம் வந்து வேறு என்ன இவர் அருண்ராஜ் அங்கே அவரு நாங்கள் யாராவது ஆட்டோ விட்டு ஒன்றுக்கு போனால் கூட ஆட்டோ தூக்கின்னு போயிடுறாராம். கேட்டால் ஒரே ஒரு ரீல்ஸ் எடுத்துகிட்டு கொடுத்துட்றாங்கன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு கொடுக்குறாராம். எவனா கோயிலுக்கு போகிறோம் காவடி கீவடி அவுத்து வச்சாலும் டப்புன்னு தூக்கிட்டு ஆறாம் ஏம்பான்னா சும்மா ஒரே ஒரு ரீல்ஸ் எடுத்துகிட்டு கொடுத்துட்றாங்க. சார் இல்லை இது எல்லா தேர்தல் அப்போ எல்லா தொகுதியிலையும் எல்லா வேட்பாளர்களும் சில போய் அதிமுக வேட்பாளர்கள் திமுக வேட்பாளர்கள்லாம் போய் புரோட்டா போட்டு கொடுப்பாங்க, துணி துவச்சி கொடுப்பாங்க. இது எல்லாருமே பண்ணுறதானே சார்? அதான் சார் அவங்க தான் வித்தியாசமானவங்க தானுங்க. வித்தியாசமானவங்கல்ல, வித்தியாசமாக தான் எல்லாம் செய்யணும். நீங்களும் அதே செஞ்சால் கிண்டல் அடிக்க தான் செய்வோம். ஸோ இப்போ தாவேக்காவை கூட கூட்டணி வரதுக்கான ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார்? வேறு கட்சிகள் எதுவும் இல்லை. இப்போ இது என்னாச்சு? அதுக்கு வாங்க அது முடியுங்க. என்னாச்சு? வேட்பாளர் லிஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. அதுன்னு இவங்க லிஸ்ட்டை வெளியிடுவாங்க. அது கூட 1ஆம் தேதி வெளியிடுறதா இருந்தாங்க. இவங்க மாம்பெரிய குண்டத்துக்கு போட்டாங்க டொமால்னு. போட்டோன்னே 1ஆம் தேதி வெளியிடுறதை நிப்பாட்டாங்க. இவங்க முதல்வர் பிறந்தனால நம்ம டைவெர்ட் பண்ணலான்னு இவங்க லிஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்க இவ்வளோ பெரிய குண்டை தூக்கி டொமால்னு போட்டோன்னே ஓடுறான்னு தெரிச்சு ஓட்டாங்க. இப்போ அந்த லிஸ்ட்டை வெளியிடணும். ரெடியாக இருக்கா சார்? ரெடியாக இருக்குது இந்த லிஸ்ட்டுங்க. நான் சொன்னேனே இந்த 8-10 பேர் 15-20 பேர் அவ்வளோதான். பிரபு காரைக்குடி, லெஃப்ட்டு தேனி, வடக்கு மதுரை வடக்கு சிடிஆர், கோபிச்செட்டிப்பாளையம் இவர் செங்கோட்டையன், அருண்ராஜ் திருச்செங்கோடு, இப்படி இருக்காங்கல்ல. இந்த லிஸ்ட்டு வந்து முதற்கட்டமாக வெளியிடுவாங்க. மற்ற 234 தொகுதிக்கு 20 விட்டுருவீங்க. 214க்கு நேர்காணல் நடத்துனீங்களா? இந்த விஷயத்தில் எல்லா கட்சிகளும் வந்து தாவேக்காவை யூஸ் பண்ணிட்டாங்களா சார்? ஒருவேளை காங்கிரஸ் வந்து தாவேக்காவை காட்டி அவங்க டிமாண்டை வந்து திமுக கிட்ட சாதிச்சிட்டாங்கன்னு ஒரு புறம். இன்னொரு புறம் டிடிவி தினகரன் ஒரு கட்டத்தில் வந்து பேசிட்டு இருந்தார், விஜய் வந்து வரவி வந்து கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார், சக்தி ஏற்படுத்தக்கூடிய ஒரு முதன்மை சக்தியாக. அவர் வந்து மாற்றி பேசவே இல்லையே. அவர் சொன்னது விஜய் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார், அவர் வலுவாக இருக்கிறாரு. ஆனால் அவர் கட்சி ஜெயிக்கும், அவர் கட்சி ஒரு இதுவாக இருக்குது, நல்லா கட்டமைப்போட இருக்குன்னு அவர் சொல்லலை. விஜய் நானே சொல்கிறேன், விஜய் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார், விஜய் வந்து ஒரு பெரிய சேதாரத்தை ஏற்படுத்துவார், அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் 20 பேர் தான் தொகுதியான்னு கேட்குறேன். மீதி 214 பேரை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? யாரை செலக்ட் பண்ண போகிறீங்க? என்ன நேர்காணல் நடத்துனீங்க? எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் 2 கோடி ரூபா அந்த இது கட்டியிருக்காப்புல, வேட்பாளருக்கான இது. அவரை வேட்பாளர்னு சொல்லிட்டாங்க. ஒரு 2 கோடி ரூபா கட்டியிருக்காரு சார். ஆமாம், வாங்குறாங்களே 2 கோடி ஒயிட்டில் டெபாசிட் மாதிரி கட்சிக்கு. திருப்பி கொடுத்துருவாங்களான்னு தெரில. அப்போ அந்த விவகாரத்தில் அவர் கட்டினவர், அவர் போய் அங்கே போனால் அந்த மாவட்ட செயலாளர்கிட்ட அறிமுகப்படுத்தணுமா இல்லையா? கட்சி லெட்டர் கொடுக்கணும், இல்லை அந்த மாவட்ட செயலாளர் வர வச்சு இவர் தான் அவங்க வேட்பாளர், இன்னும் இணைஞ்சி ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் வேட்பாளர் அறிமுகம் இது நடத்தணும். இந்த மாதிரி பல இது இருக்குல்ல, எதுவுமே இல்லையே. அவர் உட்காந்து மண்டை பிச்சுட்டு உட்காந்துட்ருக்காரு, பணத்தை கொடுத்துட்டாரு. இவனு மாட்டில் இவனு தனியாக போயிட்டு இருக்காங்க மாவட்ட செயலாளர். இன்னும் சில செய்திகள் வந்து இந்த வேட்பாளர் பட்டியல் தயாரிக்கிறதுலேயே வந்து சில மோதல்கள் வருது. வியூக வகுப்பாளருக்கும் பொதுச் செயலாளருக்கும் வந்து ஒத்துப்போக மாட்டேங்குது. ஏன்னா இவர் நீண்ட காலமாக மக்கள் இயக்கத்தில் உழைச்சவங்களுக்கு சீட் கொடுக்கணும்னு ஒரு தரப்பும், இவங்கெல்லாம் கொடுத்தா எப்படி ஜெயிக்க போகிறாங்க, நாம் வந்து இதை தாண்டி செலவு பண்ணுறவங்களா கொஞ்சம் அந்த தொகுதியில் வந்து பரிச்சயமானவங்களா ஆளை பார்த்து சீட் கொடுக்கணும்னு ஒரு தரப்பும் வந்து வெளிப்படையாகவே மோதல் வருதுன்னா சில தகவல் வருது. அதெல்லாம் உண்மையா சார்? விஷ்ணு ரெட்டி, ஜானு, இவங்கெல்லாம் ஒரு டீம். இவங்க உட்காந்து வேட்பாளர் ரெடி பண்ணுறாங்க. இது எப்படி நியாயமாக இருக்கும்? விஷ்ணு ரெட்டிக்கும் கட்சிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? கட்சியில் என்ன பொறுப்பில் இருக்கார்? விஜய்க்கு ஃப்ரெண்டு, திமுகலையும் பெரிய பெரிய ஆட்களுக்கு ஃப்ரெண்டு. என்னை கேட்டால் ஸ்லீப்பர் செல்லுன்னு சொல்லுவேன். இவர்களெல்லாம் வந்து தேவைக்கால என்ன பண்ண போகிறாங்க? வேட்பாளரை இவங்க ரெடி பண்ணுறாங்க. ஜானுக்கு என்னென்னா புஷிக்கு என்னென்னா அந்த அவர் கட்சிக்காரங்களுக்கு கொடுக்கணும். அது உடனே அப்படிலாம் கொடுக்க மாட்டார். அவர் சும்மா உருட்டுறது. கட்சி நம்ம கையில் இருக்குல்ல, வேட்பாளர் நாளைக்கு நம்ம கையில் இருக்கணும்னு அவர் ஆசைப்பட்றாரு. பேராசை அது. அப்போ அவங்கள்ட்ட நீ ஆளை கூட்டு வா, ஒன்றால் முடியலன்னா ஆளை கூட்டு வா அப்படின்னு. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, இவ்வளோ அமௌண்ட்டு வாங்கணும், அப்படி செலவு பண்ணுறவனு தான் கட்சியில் நிறுத்தணும், இல்லாட்டி முடியாது, அதுக்கு இதெல்லாம் பண்ணோன்னு இவர் கிளம்புறாரு. இஷ்டத்துக்குலாம் பண்ண முடியாதுன்னு அவங்க பண்ணுறாங்க. சரி பார்த்துக்கலாம் தலைவர்கிட்டன்னு ஒரு இது ஓடுது. இவர்கள் என்றைக்கு ஒற்றுமையாக இருந்தார்களோ அன்றைக்கி சண்டை ஆச்சுன்னு சொல்கிறீங்க. இப்போ அதிகாரத்தை யார் கையில் வச்சுக்கிறது தான். இவர் இது வரைக்கும் ஜானும் புஷியும் தான் அதிகார மையம். புஷிக்கிட்ட கட்சி இருக்குது, ஜானுக்கிட்ட விஜய்கிறாப்பில். இந்த 2 பேர்கிட்ட யாராக இருக்காங்கன்றதை பொறுத்து தான் கோஷ்டி. இதில் நடுநடுவில் கோஷ்டிகள் மாறும். ஆதவ் இங்கே இருப்பார், இல்லை அங்கே இருப்பார், இப்படி தான். மற்றபடி இவங்க 2 பேர் தான் அதிகார மையம். இந்த இடத்துல ஒரு கேள்வி சார். ஏன்னா இப்போ கட்சி ஆரம்பித்து 2 வருடங்களுக்கு மேலே ஆகிடுச்சு. என்னென்னா கட்சி ஆரம்பித்த புதுசில் வேணால் விஜய் அவர்கள் இப்போ இந்த மாதிரி கூட இருக்கக்கூடிய ஆலோசனைகள் கேட்டு கட்சியை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகலாம். ஆனால் இந்த மாதிரி தேர்தல் சமயங்களில் வந்து இப்போது எடப்பாடி பழனிசாமி நேரடியாக வராரு, பேசுகிறாரு, டெல்லி போகிறாரு, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. அதே போல் இப்போ சிஎம் ஸ்டாலின் திமுக தலைவர் அவர்களும் அண்ணாரி வளையம் வராரு, பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது விஜய் அவர்களும் இந்த ஸ்டேஜில் வந்து இவ்வளோ நாள் இருந்தாலும் சரி, இப்போ இது தேர்தல் நேரம், இவர் டேரெக்டாக கட்சியில் இன்வால்வ் ஆகி வேட்பாளருடன் பேச்சுவார்த்தை நடத்துறது, ஆலோசனை கூட்டம் இந்த மாதிரிலாம் பண்ணுறது,
ஸோ இதெல்லாம் இருக்கா? ஏன்னா இப்போ வந்து நான் இதெல்லாம் ஏன் கேட்குறேன்னா, இப்போது சமீப காலங்களில் வந்து தாவேகா ஸ்போக்ஸ் பர்சன் யாரும் வந்து மீடியாவில் பேசக்கூடாதுன்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்குது. ஸோ அப்படி இருக்கனால அங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்றது வந்து நம்மளுக்கு தெரில. ஒரு கட்சி தேர்தல் நேரத்தில் யாருமே பேசக்கூடாதுன்னா அந்த கட்சி நிலைமையை யோசிச்சு பாருங்களேன். எவனோ எங்கேயோ தப்பு பண்ணுறான்னா நீ தான் காரணம். நீ அவனை 2 வருஷமாக யாரையும் தயார் பண்ணல. அப்போ கிடைச்சவன் அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கிட்டு போய் மைக்கை பிடிச்சி ஏதோ பேசின்னு கிடக்குறான். அப்போ அவனுக்கு பேச வரலன்றதை யாராவது ட்ரால் பண்ணாங்கன்னா அதை வச்சுட்டு யாருமே பேசக்கூடாதுன்னா, நான் சொன்னல அந்த வேட்பாளர்கள் தொகுதியில் போய் அங்கங்கே பேசணும், பேட்டி கொடுக்கணும், எதாவது பண்ணாதானே தொகுதியில் அறிமுகமாக முடியும். இப்போ அவங்களுக்கும் பிரச்சனை, எதுவுமே பண்ண முடியாது. எல்லாம் எது பண்ணாலும் அங்கே கேட்கணும். இது இப்போ நவம்பர் மாதம் தேர்தல் ஒன்றும் அறிவிக்கலை. இப்போ வேட்பாளர் தேர்வானவங்க யாராவது ஒருத்தர் போய் ஒரு இஃப்தார் விருந்தாது நடத்தலாம்ல, நடத்தினா செலவு அதில் வராது, டக்குன்னு அறிமுகமாகலாம். ஆனால் இவங்க பர்மிஷன் தர மாட்டாங்க. இதுதான் பிரச்சனை. இதுக்கு பிறகு தேர்தல் அறிவித்த பிறகு தேர்தல் வர சொல்ல கணக்கு இருக்குல்ல, அதோடைய நடைமுறையே இவர்களுக்கு தெரியாது. திமுக அதிமுக தெரியும் எதை எப்படி தெரியாமல் செலவு பண்ணலாம், எதை எப்படி இது பண்ணலான்னு. இது பாருங்கள் என்னென்ன கூத்து எவ்வளோ மாட்ட போகிறாங்க பாருங்கள். தேர்தல் செலவின பார்வையாளர் இருக்காங்கல்ல, எனக்கு என்னன்னு இவங்க அவன் ஒருத்தன் போவான் 10,000 போஸ்ட் அச்சு ஃபுல்லாக ஓட்டிகிட்டு வந்துடுவான். அதை வேட்பாளர் கணக்கில் எழுதிட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க. இவர் தெரியாது, இவர் போயிட்டு இங்கே கொடுப்பாரு. இது ஏன் மறைச்சேன்னு தகுதி இழப்பு வரைக்கும் வரும். அந்த பெரிய டேஞ்சர்லாம் இருக்குது. இப்போ 2026 தாவேகா மக்களுடன் தான் கூட்டணி, அது உறுதியாக இருக்கா சார்? அது என்ன மக்களுடன், மற்றவங்களாம் மாடுகளுடைய கூட்டணி வச்சுக்கிறாங்க. இவங்க அவங்க சொல்கிற டேக்லைன் நான் சொல்கிறேன் சார். அவங்க சொல்லுவாங்க அவங்களுக்கு என்ன இருக்குது. இந்த மாதிரி டேக்லைனு டெம்ப்ளேட் வேர்டு இதில் தான் ஒட்டிட்டு ஒரு சாமர்த்தியம். நீங்கள் கேட்டிங்களா விஜய் பற்றி யார்ட்டையும் ஆலோசனை கேட்க மாட்டாரான்னு? கேட்குறாரு. நான் இப்போ என்ன சொன்னேன், கட்சி புசிட்டு இருக்குது, ஜானுக்கிட்ட விஜய் இருக்கார், அவ்வளோதான். ஜான் என்ன சொல்கிறதா விஜய் கேட்பார். அதுதான் இப்போ பிரச்சனையுடைய அடிநாதமே அதுதான். ஜானுக்கு பாஜக கூட என்டிஏ கூட போகிறது பிடிக்காது, அதனால் விஜய் போகல. ஆதவ அர்ஜுனாவுக்கு போகிறது பிடிக்காது, அதனால் விஜய் போகல. விஷ்ணு ரெட்டிக்கு போகிறது பிடிக்காது, அதனால் போகல. விஷ்ணு ரெட்டிக்கும் ஆதவன் யார், டிஎம்கே ஸ்லீப்பர் செல் மாதிரி தான், தனியாக நிற்க வைக்கணுன்றது தான் அவர்களுக்கு அஜெண்டா. அதை நிற்க வைக்கிறாங்க. விஜய்க்கு நீங்கள் கேட்ட மாதிரி தனியாக ஒரு நாலேஜ் இருந்தால் பேட்டா என்னையா பண்ண ராகுல் அவ்வளோ பேசி எங்களை நீங்கள் அவமானப்படுத்துகிற அளவுக்கு பண்ணுறீங்களா, நாங்கள் யாருன்னு காமிக்கிறோம், நீ பேட்டா நீ எவ்வளோ 28 2 சீட்டு ஜெயிக்கிறியா பாரு, உன்னை என்ன பண்ணுற பாருன்னு என்டிஏ கூட கூட்டு சேர்ந்தா ஃப்ளாஷ் முடிச்சு விட்டுடலாம். ஆனால் செய்ய மாட்டாங்க சார். கொள்கை எதிரி கூட சேர சொல்கிறீங்க. என்ன கொள்கை எதிரி? என்னங்க கொள்கை? யாருக்கு பேசுகிறாங்களே சார். என்ன கொள்கை? யார் கொள்கை இருக்குது? கலைஞர் சேரும்போது எங்கே போச்சு கொள்கை? கோத்ரா கலவரத்தை ஆதரித்து பேசியிருந்தாங்க அவங்க. இன்றைக்கி வந்துட்டு சனாதனம் பாசிசன் பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன கொள்கை? அரசியலில் கொள்கைகள்லாம் கிடையாது, வெற்றி தோல்வி தான் மேட்ரு. அதற்கு ஏற்ற மாதிரி இயங்கினா போதும். ஆனால் இவங்களுக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இருக்காது. இந்த மாதிரி விஷயங்களை மாட்டிக்கிறது. எவன் ஒருத்தன் இந்த ஒரு யதார்த்தமாக முடிவெடுக்கிறான்னா அவன் ஜெயிப்பான். நீங்கள் சொல்கிற மாதிரி பத்திரிகையில் 10 பேரை விட்டு எழுத விடுவாங்க, ஒரு கருத்தை உருவாக்குவாங்க, அதுக்கு பயந்துடுறது. இவர் வாழ்க்கை பூரா பாருங்களேன், மேடையில் மைக்கை பிடிச்சி தண்ணியில் விளக்கம் தான் கொடுத்துட்ருக்காரு. ஃபஸ்ட்டு தற்புகழ்ச்சி, ஏன்னா வந்து இது பண்ணிட்டாங்க, நாங்கள் வந்து மக்கள் தீர்மானிச்சிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ண தற்புகழ்ச்சி. 2வது தண்ணியில் விளக்கம், நான் வந்து வரலன்றாங்க, ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் இருக்கிறான், இப்படி இந்த 2 தான் இவர் இருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு பாயிண்ட்ல பேசுறது இன்னொரு பாயிண்ட்லேயே ரிப்பீட் பண்ணுறாரு. அதனால் வேறு சப்ஜெக்ட் கொஞ்சம் மாறும். ஆனால் தண்ணியில் விளக்கமும் தற்புகழ்ச்சியும் இருக்கும். அது 2 மெயின் இது. அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறும், அவ்வளோதான். அப்போ இவங்க என்னென்னா இந்த ஓவரால் சிந்தனை இருக்குல்ல, அதுக்கு பதில் சொல்லிவிட்டு அப்புறம் ஓவரால் இதுக்குள்ளேயே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுவே இவர்களுடைய மைனஸ். இவர்கள் முதிர்ச்சியான ஆளாக இருந்தால் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. அட போடா நீ யாரா சொல்கிறது, நீ கருத்தை உருவாக்குற எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இவங்க 10 கருத்தை உருவாக்குவாங்க. அந்த வேலையை செஞ்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. பதில் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இவர் உக்காந்துட்டு ஒவ்வொரு மேடையிலையும் நான் வந்து இப்படி வரேன், நான் இப்படி செய்கிறேன், நான் என்ன போன தடவை இப்படி கேட்டிங்க, அதுக்கு இதுதான் பதில், போன தடவை இதுன்னு. அதான் என்றைக்கே ஒரு நாள் வராருல, டெய்லி வந்தால் போட்டு ஆடியன்னு அடிச்சு நிமித்தலாம். என்றைக்கே வர மாதிரின்னா இவர் யார்ட்டையே கேட்பார், ஜான் போய் இங்கே எழுதி வாங்கிட்டு வருவார். அவன் உட்காந்துட்டு நடுவில் என்னென்ன நடக்குதோ அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்குவான். அதுக்கு இந்த பதில் சொல்லுங்கள் தலைவர்னு சொல்லிட்டு அதை எழுதி கொடுப்பான். அதை கொண்டு வந்து இவர் ஒப்பிச்சிக்கிட்டு இருப்பார். இது எவ்வளோ நாளைக்கு வந்துச்சே, நம்ம சொல்லிகிட்டே இருந்தோமா, இப்படி தான் வந்துச்சு. அடுத்த வாரம் தேர்தல் அறிவிச்சிட போகிறாங்க. 234 தொகுதியிலும் போய் சுற்றணும். இவர் பெரம்பூரில் நிற்கிறாருன்னா இவர் இங்கேயே முடங்குற நிலமை உருவாயிடும். பெரம்பூருக்கே போகிறாரான்னு தெரியாது, இல்லை தேர்தலே நிற்கிறாரா தெரியாது. நான் நிற்கலன்னு கூட முடிவெடுக்கலாம். நேரம் ஒதுக்கி நேர தகவலை பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.